யோனத்தான் எய்த அம்புகள். மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போய் என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தைக் கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போகிறான். யோனத்தான் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறான். அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது யோனத்தான் அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்கிறான். மறுநாள் காலமே என்பது யோனத்தான் தாவீதுக்கு குறித்த 3ஆம் நாளின் காலை பொழுது ஆகும். அன்றைய தினம் தாவீதும் ஏசேல் கல்லண்டைக்கு வந்துவிட்டார். 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் தாவீது இந்த கல்லண்டையில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார். யோனத்தானும் தாவீதும் ஒரு குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் சந்திப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் யோனத்தான் காலமே அந்த இடத்திற்கு போய்விட்டான். அந்த நாள் சாயங்காலத்தில்தான் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று இருவரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிடுகிறான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிடுகிறான். சவுல் தாவீதை கொல்ல விரும்புகிறார். ஆகையினால் தன்னை கர்த்தர் வழிநடத்தும் இடத்துக்கு தாவீது ஓடிப்போக வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருக்கிறதே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருக்கிறது. யோனத்தானும் தாவீதும் இது சம்பந்தமாக ஏற்கனவே பேசி தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். யோனத்தான் தாவீதிடம், 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்வேன். நீ போய் அந்த அம்புகளை தேடிவா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடைக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றும் இல்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். மேலும் இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே இருக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும் என்றும் யோனத்தான் தாவீதுக்கு சொல்லி இருக்கிறான். யோனத்தானும் தாவீதும் பேசியிருக்கிற காரியமெல்லாம் அந்த பிள்ளையாண்டானுக்கு தெரியாது. ஆகையினால் யோனத்தான் சொன்ன பிரகாரமாகவே அந்த பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வருகிறான். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்று சொல்லுகிறான். பிள்ளையாண்டான் போன பின்பு
தாவீதும் யோனத்தானும் மறுபடியும் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். தாவீதுக்கு சவுல் மூலமாய் ஆபத்து உள்ளது என்பது உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. தாவீது இனிமேல் சவுலின் அரண்மனையில் இருக்கக்கூடாது. தாவீது தன் ஜீவனை காத்துக்கொள்ள உடனே அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிப்போக வேண்டும். தாவீது ஓடிப்போவதற்கு முன்பாக யோனத்தானை பார்க்க விரும்புகிறார். அவர்கள் இருவரும் நெருங்கிய சிநேகிதர்கள். தாவீது இதுவரையிலும் யோனத்தான் சொன்ன பிரகாரமாக ஏசேல் என்னும் கல்லண்டையில் மறைவாக உட்கார்ந்திருக்கிறார். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்தில் இருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்குகிறார். தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுகிறார்கள். தாவீது மிகவும் அழுகிறார். 2 சிநேகிதர்களும் பிரியப் போகிறார்கள். பிரிவு மனதிற்கு வருத்தத்தையும் வேதனையையும் கொடுக்கும். தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள தப்பி ஓட வேண்டும். காலதாமதம் பண்ணக்கூடாது. அதற்கு முன்பு தாவீது யோனத்தானிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தென்புறமான இடம் என்பது ஏசேல் கல்லண்டையில் தாவீது ஒளிந்து கொண்டிருந்த இடமாகும். தாவீது தரையில் முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினார். யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்குவது ராஜாவிற்கு செய்யும் மரியாதையின் அடையாளம். தாவீது தரையில் விழுந்து வணங்கிய பின்பு யோனத்தான் தான் ஒரு ராஜகுமாரன் என்பதை மறந்து அவனும் அழுகிறான். தாவீது தன்னுடைய சிநேகிதனை விட்டு பிரிய வேண்டிய வேளை வந்திருக்கிறது. அத்துடன் தன் மனைவியையும் வீட்டையும் தன் வசதிகளையும் விட்டு தாவீது பிரிந்து போகப் போகிறார். தன்னுடைய உற்றார் உறவினர், இஸ்ரவேல் தேசத்தில் தான் நேசிப்பவர்கள், தன்னுடைய சுதந்திரம், தேவனுடைய பலிபீடங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாவீது தன்னுடைய ஜீவனை காப்பதற்காக புறப்பட்டு போக வேண்டிய வேளை வந்திருக்கிறது. தாவீது இப்போது பிள்ளையாண்டான் அல்ல. அவர் ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன். ஆனாலும் தனக்கு வந்திருக்கும் அநீதிக்கு முன்பாக அவரால் நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை தாவீது அறிந்திருக்கிறார். சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷன். அவரை எதிர்ப்பதற்கு தாவீது விரும்பவில்லை. இஸ்ரவேலில் தனக்கு ஒரு சேனையை திரட்டி சவுலுக்கு எதிராக தாவீதால் யுத்தம் பண்ண முடியும். யுத்தத்தில் சவுலை கொன்றுபோட முடியும். ஆனால் தாவீதோ சவுலுக்கு எதிராக எந்த தீமையும் செய்ய விரும்பவில்லை. தேசம் இரண்டுபட்டுவிடக் கூடாது என்பதிலும் ராஜாவுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதிலும் தாவீது கரிசனையோடு இருக்கிறார். தன்னுடைய சொந்த லாபத்திற்காக இஸ்ரவேல் தேசத்தை துண்டாட விரும்பவில்லை. கர்த்தர் தமக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற காரியத்தை நிறைவேற்றுவார் என்று தாவீது கர்த்தரையே நம்பி அவர் வழிநடத்தும் பாதையில் அவரை பின்பற்றி போகிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு தாவீதும் யோனத்தானும் ஒரு தரம் மாத்திரமே ஒரு காட்டில் சந்தித்திருக்கிறார்கள். அதன் பின்பு இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தார். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவர் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். தாவீது யோனத்தானை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக மிகவும் அழுகிறார். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம். கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். தன்னுடைய நெருங்கிய தோழன் தன்னை விட்டு போவது யோனத்தானுக்கும் விசனமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அவனுடைய தந்தைதான் காரணம். யோனத்தானால் தாவீதின் ஜீவனை சவுலின் கையில் இருந்து பாதுகாக்க முடியவில்லை. ஆகையினால் இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் தாவீதை அனுப்பிவிடுகிறான். தாவீது போகும்போது யோனத்தான் தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். யோனத்தானும் தாவீதும்
ஆணையிட்டு கொண்ட காரியங்களின் விவரம் வருமாறு அவர்கள் கர்த்தரின் நாமத்தில் ஆணையிட்டு கொண்டார்கள். தங்களுக்கு இடையில் கர்த்தர் நடுநிற்கும் சாட்சி என்று விண்ணப்பம் பண்ணினார்கள். தங்களுடைய சந்ததிகளுக்கும் இடையில் கர்த்தர் நடுநிற்கும் சாட்சி என்று விண்ணப்பம் பண்ணினார்கள். தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்கிறார்கள். இருவரும் அழுகிறார்கள். அதன் பின்பு பிரிந்து போகிறார்கள். பின்பு தாவீது எழுந்து புறப்பட்டு போகிறார். யோனத்தானோ பட்டணத்திற்கு போகிறான். 2 சிநேகிதரும் பிரிந்து போகிறார்கள். இருவருடைய மனதிலும் வருத்தமும் வேதனையும் துக்கமும் உண்டாயிற்று. இதன் பிறகு தாவீதும் யோனத்தானும் அந்நியோன்யமாக சந்தித்துக் கொள்ளவில்லை. யோனத்தான் யுத்தத்தில் மரிப்பதற்கு முன்பாக தாவீது அவனை சிறிது நேரம் மட்டுமே சந்தித்தார். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில் இந்த பிரிவும் பிரச்சனையும் வந்திருக்காது. யோனத்தானோ பட்டணத்திற்கு போகிறான். அங்கே அவனுடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். தாவீதுக்கோ எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. தாவீது ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறார். திக்கற்றவரைப் போல இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை.